ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் உதயா சுமதி. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? உதயா சுமதி. உதயா சுமதி. ஓகே, நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நாங்கள் அப்படி இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் உதயா சுமதி. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது நானே சொல்லிடுறேன். ஸ்விம்மிங் ஸ்கூல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன். இப்போ வந்து சூப்பரான ஒரு கேமோட ஷாம் கூட சேர்ந்து ஒரு கேம் மாதிரி விளையாட போகிறோம். ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஷாமும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவான். அவன் மைண்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவன் ஷேர் பண்ணுவான். நான் வந்து உங்களுக்கு தெரியல, ஸோ என்னோட சில விஷயங்களை கண்டிப்பாக நான் அதில் ஷேர் பண்ணுவேன். இந்த சேலஞ்ச் என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதே. இப்போ என்னன்னா இந்த கிளிப்பு சாம் பார்த்துக்கோ, இது கிளிப்பு சரியா? இந்த கிளிப்பை அம்மா அப்படி பண்ணிட்டு எந்த கையில் வச்சிருக்கேன்னு நீ கண்டுபிடிக்கணும். என்ன நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அம்மா வந்து நான் ஒன்று ஷேர் பண்ணுவேன். உன்னை எவ்வளோ பிடிக்கும், எந்த விஷயத்தில் உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவேன் சரியா? உன்னை எவ்வளோ இல்லை நீ கண்டுபிடிக்க நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ அம்மா வந்து நீ கண்டுபிடிக்கலன்னா நீ வந்து நான் கேட்குறதுக்கு நீ ரிப்ளை பண்ணணும். ஓகே ஓகேவா? இப்போ இந்த சேலஞ்ச் வீடியோ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு, இந்த 2 கையில் வைக்க போகிறேன். ஷாம் கண்டுபிடிக்கிறான் இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா உங்கள்கிட்டே சொல்லிடுறேன், அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா நான் ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிக்கலைன்னா ஷாம்கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம், அது ஃபுல்லாக ஷாம் வந்து சொல்லுவான். ஓகே ஓகே சரி, அங்கே பார்த்துரு. ஓகே சரி சரி. 1 2 3. எந்த கையில் இருக்கு? எந்த கையில் இருக்கு சொல்லு. இந்த கையிலையா? இந்த கையிலையா? எந்த கையில் இருக்கு கரெக்டாக சொல்லணும். இந்த கையிலையா? இல்லை, ஷாமு தோத்துட்டா. அப்போ நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஷாமு தான் பதில் சொல்லணும். ஓகே இங்கேவா, அங்கே பாரு. ஷாம் வந்து இப்போ வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு சும்மா சின்னதாக கொடுப்போம். ஷாம் வந்து அது சொல்லிட்டான். சரி, சண்டே மண்டே சொல்லு. சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. பொறுமையாக சொல்லணும். சொல்லு. சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. சாட்டர்டேன்னு சொல்கிறேன். சரி ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். கை கொடுத்துரு. வெரி குட் வெரி குட். இப்போ திரும்பியும் 3 2 1. இந்த கையில ஷாமு தோத்துட்டான். இந்த கையில என்ன சொன்னேன்? இப்போ திரும்பியும் ஷாமு தான் பனிஷ்மெண்ட். 5 தடவை 5 தடவை சரியா? இந்த கையில அப்பையா? 10 தடவை 10 தடவை டைம். இந்த கையில அப்பையா? நான் சொல்ல மாட்டேன், நீ தான் கண்டுபிடிக்கணும் சரியா? இப்போ நீ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும் சரியா? இந்த இங்கே வா, கையில இருக்கும். இந்த கையில் இல்லை, இந்த ஒரு தடவை சொல்ல, அடுத்த தடவை கரெக்டாக கண்டுபிடி. ஓகே சரி, இங்கே வா. நான் கேட்குறதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும். இப்போ வந்து சரி, 2வது தடவையும் பாவம் அவன் சைடு இருந்தே போயிடுவோம். 1 2 3 10 வரைக்கும் சொல்லு. 1 2 3 4 5 6 பொறுமையாக சொல்லு. 5 பொறுமையாக சொல்லு. 1 2 அப்படி சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 10 8 9 10. வெரி குட் வெரி குட் வெரி குட். கிளாப் 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 கிளாப். சரி, இப்போ 3 2 1. இந்த கையில எந்த கை? இந்த கையில எந்த கை? இந்த கையா இந்த கையா? இந்த கையில எந்த கை? இந்த கை. ஆமாம், இந்த கை தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாமை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ எனக்கு ஷாமை பற்றி ஷேர் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஷாம் வந்து எனக்கு கிடச்சது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. அதை வந்து இவனை நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இவனை பெற்றேன்றது எனக்கும் எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் வந்து உதயாவுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அந்த டயத்தில், ஒரு டெலிவரி டயத்தில். அது வந்து நாங்கள் ஒரு இன்டர்வியூக்குள்ளே கூட சொல்லியிருப்போம். ஸோ அவள் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அவளோட டெலிவரி தான். அதை நானும் மறக்க மாட்டேன், அவளும் மறக்க மாட்டான்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் வந்து ஷாமு வந்து அன்னைக்கு பிறந்தது வந்து 12/10/2020. ஸோ அந்த நாளை வந்து நான் மறக்க மாட்டேன். ஷாம் என் கையில் கிடச்ச நாள். இவனை நான் வந்து அப்போ தூக்குறப்ப எனக்கு அவ்வளோ ஏதோ ஒரு நம்மக்கிட்ட நம்ம வயிற்றுக்குள்ளே அது வரைக்கும் குழந்தை தான் இருக்கான்றது ஒரு கன்ஃபியூஷன் கூட இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப. அப்போ இவன் தான் வெளியே வந்தவுடனே எனக்கு இருந்த ஃபீல்வே வந்து வேறு மாதிரி ஒரு சந்தோஷம். ஐயோ நம்ம குழந்தை அந்த மாதிரி இருந்துச்சு. இவனை வந்து நான் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக இருந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் சண்டை போட்டு தூக்கிட்டு வந்தோம்லாம் நாங்கள் வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருப்போம் நானும் உதயாவும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றேன். அந்த செல்லக்குட்டி தான் இது. ஸோ அந்த செல்லக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மூமெண்ட்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து எப்படி ஷேர் பண்ணுவேன்னா, ஒரு ஹாப்பி நியூஸு ஒரு பேட் நியூஸ் அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷாம் வந்து சும்மா எங்கே கிளிப்புங்க டே டுபாக்குரு கிளிப்புங்கடா. எதுக்குடா தூக்கி போட்டேன் முட்டாள்? காணுமா? கண்டுபிடிச்சி எடு. அதை வச்சு தானே இப்போ கேம் விளாண்டோம். கொடு. வா திரும்பி வா, இங்கே வா, இங்கே உட்காரு. ஷாம்கிட்ட அடுத்த கொஸ்டின் ஷாமுக்கு வந்து டஃப்பான ஒரு கொஸ்டின். எந்திரிச்சு உட்காரத்தம்போ, நல்லா உட்காரத்தம்போ. உவனை ஃப்ரேமில் தெரிய வைக்கிறதுக்காக கீழே ஒரு தலைக்காணியை அடித்து போட்டு உட்கார வச்சுருக்கேன். அம்மா நம்ம சீட்டு மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிறியா? சரி உட்கார விடு. 3, 2, 1. எதில் இருக்கு? இதா? அப்புறம் நீ குறைஞ்சி வாங்குற. இதுதானா? இதா? ஆமாம் இதுதான். ஸோ இப்போ வந்து ஒரு பேட் நியூஸ் ஷேர் பண்ணுறேன். என்ன இவனை பார்த்து சட்டைக்குள்ளெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறியா? இல்லைடா, அம்மா ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். என்ன ஷாமு? என்ன விஷயம்னா, எனக்கு பேட் நியூஸுன்னு என் லைஃப்பில் நினச்சி பார்த்தாக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். உதயா வந்து இந்த இடத்துல இல்லை. உதயா வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ன்றதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவங்க கூட சேர்ந்து நல்லா வாழலான்னு வந்த ஒரு வாழ்க்கை கடைசியில் பார்த்தா அவனே இல்லைன்ற மாதிரி ஆகிட்டு, அவனுக்கு அப்புறம் லைஃப் இப்படி எப்படி சந்தோஷமாக போய்க்கு இருந்துச்சோ அந்த லைஃப்பை அப்படியே பிரட்டி போட்டு என்னை யார் மிதிச்சு போகணுமோ, யார் எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ, யார் எவ்வளோ ஏமாற்றம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே நான் அனுபவப்பட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ஒரு மூமெண்ட் வந்து உதயா இல்லைன்றது வந்து கண்டிப்பாக வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அது என்னோடய மனசோடு இருக்கட்டும். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேடான விஷயம். இதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் அடுத்து எனக்கு சான்ஸ் கிடச்சின்னா நான் நிறையா ஷேர் பண்ணேன். குட் நியூஸும் சரி பேட் நியூஸும் சரி என் லைஃப்பில் நடந்தது. இவன் பிறந்தது ஒரு குட் நியூஸு, அவன் போனது ஒரு பேட் நியூஸு. ஸோ இந்த 2 விஷயத்தை தவிர்த்து இதுக்கடுத்து எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா ஹாப்பி நியூஸும் ஸோ பேட் நியூஸும் அதுக்கு அடுத்ததையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, 3, 2, 1. எது கரெக்டாக சொல்ல தம்புவா? இதுவா இது? இவன் வேணும்னே பண்ணுறியாண்டாடு மரங்கூஸ் மண்டையா. ஸோ அதுக்கடுத்து ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன். ஹாப்பி நியூஸ்னால் ஷாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி இவன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லணுமான்னு தெரில. இது வந்ததுக்கு முன்னாடி சொல்லுவோமா? இல்லை சரி, இவன் வந்ததுக்கு அப்புறமே சொல்லுவேன். ஏன்னா இவன் பிறந்ததே ஒரு சந்தோஷம் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா, இவன் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஹாப்பி நியூஸ்ன்னு பார்க்குறப்ப நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துருவோம். பின்னாடி பின்னாடி இந்த ஒரு ஃபோட்டோ வந்து எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மெமரிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவனை வச்சு
இவனோட ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தா தெரியும், நாங்கள் 3 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இவனோட ஃபோட்டோஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷூட்டில் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ எங்கள் லைஃப்பில் நாங்கள் எடுக்கணும்னு நினச்ச ஒரு ஃபோட்டோ. அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம், ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் ரொம்ப மெமரிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ. ஸோ இதுதான் என்னோட ஹாப்பினஸ். அதுக்கு எடுத்து கொடு, அது அவங்களுக்கு தெரியும். எங்கே கிளிப்புங்க கொடு. இப்போ வா ஷாமி, இந்த தடவையாவது ஷாமுக்கு போகணும், ஷாமுக்கு போகணும், ஷாமுக்கு போகணும், ஷாமுக்கு போகணும், ஷாமுக்கு போகணும். 3, 2, 1. இல்லையே ஷாம், நல்ல வேலை நான் கெஸ் பண்ணது கரெக்டாக போயிடுச்சு. சரி ஷாம், இங்கே வா, நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்லணும், சரியா? சரி சரி ஓகே, நான் கேட்குறது பதில் சொல்லணும், சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? மூக்கு நோண்டாத. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? நம்ம 2 பேத்துக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? யாரு? விஜய் அங்கிள். ஷாம் கரெக்டாக சொல்லிட்டான். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுக்கடுத்து திருப்பியும் இப்போ இதுதான் லாஸ்ட்டு. இதோட இந்த டேக் முடிய போகுது. இந்த தடவை யாருக்கு வருதோ, அவனுக்கு வருதா எனக்கு வருதான்னு தெரில. ஆனால் எனக்கு வந்தாலும் பேட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன். சரி விடுங்க, இருக்கலாம், பார்க்கலாம். 3, 2, 1. இந்த கையா? இந்த கை கரெக்டாக சொல்லு. இந்த கையா? ஏய் என்னடா கையை விட்டு சரி நானே சொல்லிடுறேன், இந்த கை தான், சரியா? ஸோ ஒரு பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயாவுக்கு அப்புறம் வந்து உதயாவுக்கு அப்புறம் வந்து நான் சந்திச்சதில்ல. நில்லுத்தவங்க, இது முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் விளாடலாம், ஓகே? உதயாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேடான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஷாமை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்த்தது தான் நான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு இடம். ஐயோ அதை நினைக்கலையே அழுக வருது. நான் உதயாவுக்காக அழுது இப்போ உதயா பேசுறதுக்கு அழுகிறதுக்குன்ற அந்த ஒரு இதே இல்லை. ஆனால் ஷாமை வந்து நான் ஸ்கூலில் சேர்க்குறப்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் பேசியிருப்போம்ல, நம்ம வந்து நம்ம குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும். மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஷாமை வந்து 4 வயசில் வந்து அவனை ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசியிருந்தோம். ஏன்னா நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஷாமை வந்து படிக்கிறானோ படிக்கலையோ, எங்களோட தாட் இதுதான், படின்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், யார்கிட்டனாலும் அவன் வந்து கூசாமல் பேசணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் தைரியமாக அட்டன் பண்ணணும், நம்மளை மாதிரி தயங்கக்கூடாது அவன் எந்த இடத்துலையும், நமக்கு கிடைக்காத எல்லா விஷயமே ஷாமுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பேசியிருப்போம்ல. ஸோ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது, அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது. ஸோ அதனால் வந்து 2 பேருமே அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நான் இவனை வந்து ஸ்கூலில் சேர்க்குறப்ப கரெக்டாக 2.5 வயசு. அப்போ நான் யோசிச்சுட்டே போனேன், இந்த மாதிரி அவன் வந்து 4 வயசில் சேர்க்கணும்னு சொன்னான். இன்றைக்கி நமக்கு வந்து தம்பியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, தம்பியை ப்ராப்பராக அவனை வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலில் சேர்க்குறோமோ அந்த இடையில உள்ள டைமிங்கில் வந்து நான் ஷாமை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று அவன் வந்து பால் டப்பா குடிச்சுக்கிருந்தான். அந்த பால் டப்பா விஷயம் இருந்ததுனால சரி இவன் இங்கிட்டலாம் மாறி போயிட்டான்னா அதை மறந்துடுவான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஷாமை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டது. உதயாவுக்கு அப்புறம் பார்த்தா ஷாமை ஸ்கூலுக்கு சேர்த்து விட்றப்ப, நானாக போய் அவனை ஸ்கூலில் விடுறப்ப, எல்லாரோட பேரண்ட்ஸுமே அம்மா அப்பா அப்படி வருவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் மட்டும் போய் விடுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் உனக்கு விவரம் தெரியலை, என்ன நம்ம அப்பா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தெரியலை. இருந்தாலும் எனக்கு ஃபீல் ஆகும்ல, நாங்கள் பேசியிருக்கோம்ல, அதனால் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் அந்த விஷயம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு டைம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது வந்து, உதயானாவோட ஞாபகார்த்தமாக நீங்கள் வீட்டில் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டீங்க. ஸோ அவனோட நிறைய விஷயங்கள் அவனோடது என்கிட்ட இருக்குது, பத்திரமா வச்சுருக்கேன். நான் எதையுமே தூக்கி போடல. நிறைய பேர் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு கூட சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து உதயா நான் கனவுல வந்தாங்க, உதயாவோட மெமரிஸ் சொல்கிறப்ப, உதயாவோட நினைவும் இதெல்லாம் வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறப்ப அதோட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். உதயா நான் கனவுல வந்தாங்களா, என்ன சொன்னாங்க அப்படிலாம் நிறைய பேர் வந்து இதில் பற்றிலாம் கேட்குறீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய். ஷாம் பாய் சொல்லிடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நிறைய வீடியோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓ நிஜமாவே நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஷாமுக்கு வந்து நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. அவன் வந்து யூடியூப்பில் பார்க்குறான்ல, அதை வச்சு அவனா மைண்ட் செட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனா சொல்லிக்கிறான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது நான் ஸ்டார்ட் பண்ணுறதை வச்சு அவன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறான். ஸோ இதுதான் விஷயம். யாரும் சொல்லி கொடுத்து இப்போ ட்ரைனிங் அப்படி இப்படிலாம் பேச வேணாம். ஸோ அவனுங்களுக்கு வந்து என்னென்ன தெரியுதோ, இவன் வயிற்றுக்குள்ளேருந்து நான் வீடியோ பண்ணிக்கிட்டு வரேன். அதனால் வந்து அவனுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ அந்த மாதிரியெல்லாம் மைண்டில் ஏறி இருக்குது. ஸோ அது தவிர்த்து அவன் நல்லா தான் படிக்கிறான். அதனால் வந்து யார் எதையும் நினச்சிக்காதீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.